யுகமுடிவு நாளுக்கு முன் 6 காரியங்களை எண்ணிக்கொள்ளுங்கள். எனது மரணம், பைத்துல் முகத்தஸ் வெற்றி, கொத்து கொத்தாக மரணம், 100 தங்க காசுகள் ஒருவருக்கு கொடுக்கப்பட்டாலும் அதில் திருப்தியடையாத அளவுக்கு செல்வச் செழிப்பு, அரபுகளின் வீடுகள் முழுவதையும் ஆட்டிப்படைக்கும் குழப்பங்கள், மஞ்சள் நிறத்தவர் அதாவது வெள்ளையர்களுக்கும் உங்களுக்கும் நடக்கும் யுத்தம். அவர்கள் 80 அணிகளாக உங்களை நோக்கி வருவார்கள். ஒவ்வொரு அணிகளிலும் 12,000 பேர் இருப்பார்கள் என்று மேலும் முஸ்லிமிலே பதிவாகியுள்ளது. துருத்தி எவ்வாறு இரும்பின் துருவை நீக்குமோ அதுபோல் மதீனா நகரம் தன்னிடம் உள்ள தீயவர்களை அப்புறப்படுத்தும் வரை யுகமுடிவு நாள் வராது என்று. சுபஹானல்லாஹ். இன்று வரை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய எத்தனையோ அடையாளங்கள் உலகில் நடந்த வண்ணமே உள்ளன. அதிலும் குறிப்பாக சவுதி அரேபியாவில் நடக்கும் அடையாளங்கள். சில சகோதர உறவுகள் கேட்கலாம், எல்லா இடங்களிலும் தான் இயற்கை அனர்த்தங்களும் அட்டூழியங்களும் ஏற்படுகின்றன, அது என்ன சவுதி அரேபியாவில் நடப்பதை மட்டும் பெரிதாக பேசுவது என்று? காரணம் உண்டு. அங்குதான் அல்லாஹு தாலாவினால் புனிதப்படுத்தப்பட்ட 2 நகரங்களான மக்கா, மதீனா அமைந்துள்ளன. பெரும்பாலான மறுமைக்கான அடையாளங்கள் அரபு நாடுகளில் நடக்கும் என்றே ஹதீஸ்களும் கூறுகின்றன. எல்லா நாடுகளிலும் நடக்கின்றதுதான். ஆனாலும் உலக நாடுகள் எல்லாவற்றிற்கும் ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்த, தனித்துவமாக திகழ்ந்த ஒரு நாடு. சிறிய குற்றமாயினும் பெரிய அளவிலான தண்டனைகளை கராராகவே நிறைவேற்றி உலக மக்களை திகைப்பில் வைத்திருந்த ஒரு நாடு. மற்ற நாடுகளில் சாதாரணமாய் நடப்பவைகள் கூட அங்கு செய்ய நினைப்பதற்கே பலமுறை யோசித்து செய்யும் அளவு கட்டுப்பாடுடன் இருந்த ஒரு நாடு. இப்படி பல வகைகளில் கண்ணியத்துடனும் கட்டுப்பாடுகளுடனும் இருந்த ஒரு நாட்டில் சாதாரணமாய் கூட இல்லாமல் பேரளவிலான அனாச்சாரங்களும் அட்டூழியங்களும் நடக்கும் போது அது என்னவென்று சொல்வது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், லாத், உஸ்ஸா மீண்டும் வணங்கப்படும் வரை இரவு பகல் செல்லாது என்று. சுபஹானல்லாஹ். இவை ஜாஹிலியா காலத்தில் வணங்கப்பட்ட சிலைகளாகும். நபி அவர்களில் முன்னறிவானது இது மீண்டும் தலை தூக்கும் என்பதாகும். அதற்கமைய இன்று சவுதி அரேபியாவினுடைய சில வாலிபர்கள் சமூக வலைதளங்களில் மீண்டும் லாத், உஸ்ஸா சிலைகள் கொண்டு வரப்பட வேண்டும் என்றும், வணங்குவதற்காக அல்ல, இது சவுதியின் புராதன கலாச்சார அடையாளங்கள், அதனால் அவை அருங்காட்சியகங்களில் வைத்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்றவாறு குரல் கொடுக்கிறார்கள். எந்த சிலைகளை? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு மக்கா வெற்றியின் போது தன் கரங்களாலேயே உடை தெரியப்பட்ட சிலைகளை. அல்லாஹு அக்பர். இன்னும் நபி அவர்கள் கூறியதாக புகாரியிலே பதிவாகியுள்ளது, அரேபிய தீபகற்பத்திலே பெரும் நெருப்பு வெளியாகும் வரை மறுமை நாள் நிகழாது என்று. இப்படி பல அடையாளங்களை நாமும் கண்கூடாக பார்க்கின்றோம். இவற்றையெல்லாம் காணும் போது உலக அழிவின் விளிம்பிற்கே வந்துவிட்டோமோ என்று என்ன தோன்றுகிறது. என் அருமை அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தௌபாவுடைய வாசல் மூடப்படும் முன் விழித்துக் கொள்வோம். அதிகம் தௌபா செய்து கொள்வோம் இன்ஷா அல்லாஹ்.